ஹாய் கஸ்டமர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உங்களுக்கு வீடு கட்டும்போது என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதை கொஷின்ஸ் அண்டு ஆன்சர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். எம்வி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், இது உங்கள் சேனலுங்க. என்னது 24/7 பஸ் ஃபெசிலிட்டி இருக்க மாதிரி ஆன் ரோட்ல உங்களோட லேஅவுட் போட்டு இருக்கீங்களா? எந்த ஆன் ரோட் மேல இருக்கு? ஆமா சார், இந்த இடம் ஆன் ரோடு மேலதான் அமைஞ்சிருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி அள்ளித்தொகையில இருந்து தோகமலை போக மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப தூரம் இல்லை சார். அள்ளித்தொகை பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நம்ம சுண்ணாம்பு காம்பட்டி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கு. இந்த ரோட்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா அதவத்துக்கு போகும், அதவத்துக்கு தாண்டி போனீங்கன்னா ரிங் ரோடு போகும். ஸோ இந்த ரோடு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம், ரொம்ப பீக்கான ரோடு தானே. ஆன் ரோட்ல அமைஞ்ச ஒரு சூப்பர் இடம் சார். சரிப்பா, ஆன் ரோடுன்னு சொல்லுவீங்க, சும்மா எப்பப்பாவது ஹைவேல எங்கேயாவது ஒரு இடத்த காட்டி விட்டு ரோட்டு மேல இடம் இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அங்க போய் மக்கள்லாம் வாழ முடியுமாப்பா? சுத்தி வீடெல்லாம் இருக்கா? சூப்பரா ஒரு கேள்வி கேட்டீங்க சார். உண்மைதான், ஆன் ரோடு மேல நிறைய இடத்த போட்டுட்டு ரெசிடென்ஸ் பக்கத்துல இல்லைன்னா நீங்க எப்படிப்பா வீடு கட்ட முடியும், சேஃப்டி இருக்குமான்னு கேட்டது நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஆனா நீங்க ஆன் ரோடு மேல போட்டு வீடுங்க இல்லாத இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் சார். இந்த இடம் நான் ரெசிடென்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். இதுக்கு பக்கத்தே பாத்தீங்கன்னா சைட்டுக்கு ஆப்போசிட்லயே உங்களுக்கு வீடு கட்டி ஆள் குடியிருக்காங்க. அது இல்லாம சைட்டுக்கு பின்னாடி எல்லாம் பாருங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு வீடுங்க இருக்கு, எவ்வளவு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாவே சரௌண்டட் பை ஹவுசஸ் சார். நீங்க ஆல்ரெடி ஒரு 500 குடும்பத்துக்கு மேல வாழக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்க எங்களோட லேஅவுட்டே போட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட போவீங்க. அது இல்லாம நம்ம வயலூர் முருகன் கோயில் ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் சார் இருக்கும். ரொம்ப ஃபேமிலியான கோயில், ரொம்ப பக்கத்துல இருக்க இடம், ரெசிடென்ஸுக்கு ரொம்பவே ஆப்டான இடம் சார். சரி, சுத்தி வீடெல்லாம் இருக்கு காட்டிட்டீங்கப்பா, ஒத்துக்குவேன். இந்த சைட்டை நீங்க எப்படிப்பா டெவலப் பண்ணி வைக்கீங்க? நாங்க போகிறதுக்கு ரோடு போட்டு வைக்கீங்களா, காம்பவுண்ட் வால் பண்ணி வைக்கீங்களா? அது இல்லாம நாங்க வீடு உடனே கட்டணும், அப்ப நீங்க இபி கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? சரி, மழை பெய்யுது, இந்த ஏரியாலாம் மழை நல்லா பெய்யும் தெரியும் உங்களுக்கு. வயலு ரோட்ல நீங்க உங்க இடத்த போட்டு வைக்கீங்க, அள்ளித்தொகை பக்கத்துல ரொம்பவே வளமான இடம். இதுல மழை பெஞ்சா மழை தண்ணி வெளியில போறதுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணி வைக்கீங்க? ஆமா சார், கண்டிப்பா நாங்க எந்த இடத்துல லே அவுட் போட்டாலும் ப்ராப்பரா ரோடுவேஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுப்போம் சார். அதுமே இங்க நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே ஹை குவாலிட்டியா டம்ப் பண்ணக்கூடிய கான்கிரீட் ரோடு போட்டுருக்கோம் சார். வைடர் ரோடு தான் உங்களுக்கு. என்ட்ரன்ஸ்ல வந்து நீங்க 40 ஃபீட் ரோட்ல வந்து உள்ள 30 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடுன்னு நாங்க எல்லாமே தனித்தனியா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அழகா சூப்பரா உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அடுத்து காம்பவுண்ட் வால் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் சார். வீடியோல நல்லாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5 to 7 ஃபீட் வரைக்கும் ஹைட் இருக்க மாதிரி சேஃப்டி வைஸ் ப்ராப்பரா பண்ண ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ப்ராப்பரா இருக்கும் உங்களுக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், போல்ஸ் எல்லாமே உள்ள வந்துருச்சு சார். இன்னுமே வேலைங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இங்க 3 phase இபி சப்ளை ரெடியா இருக்கு. நீங்க வீடு கட்டணும்னு உடனே மூவ் பண்ணீங்கனாலும் உடனே இபி சப்ளை கிடைக்கும். அந்த மாதிரி நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மழைநீர் வடிகாலுக்குன்னு நாங்க ஒரு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரோட்ல இருந்து உங்களுக்கு மழை தண்ணி வெளியில போவதுக்காக தனி வே கொடுத்து தான் இருக்கும். ஸோ அதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லை. இந்த ஏரியால மழை தண்ணி உங்களுக்கு நம்ம பிளாட்டுக்குள்ள தேங்கி நிற்க வாய்ப்பே இல்லை சார். ப்ராப்பரா உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர்ப்பா, நல்லா எடுத்திருக்கீங்க. ஓகே, மழை தண்ணிக்கு கொடுத்துட்டீங்க. சரி, இங்க பாதாள சாக்கடை லைன் போடணுமே, இப்பெல்லாம் யாருக்கு லேஅவுட் போடுவாங்க, யாங்க போட்டு தரது இல்லையே. பாதாள சாக்கடைக்கு லைன் போட்டு இருக்கீங்களா? கரெக்ட் சார், சூப்பரா ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல, இன்னைக்கு இருக்க காஸ்டிங் வைஸ்ல பாதாள சாக்கடை ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்கறதெல்லாம் ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா கவர்மெண்ட்டுமே அதை பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுமே அதை பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்காங்கன்னு தான் சொல்லணும். மேஜரான ஏரியாஸ்லேயே இன்னும் நிறைய இடத்துல பாதாள சாக்கடை ஃபெசிலிட்டி வரல. இருந்தாலும் இந்த சைட்ல நம்ம மெனக்கட்டு வாண்டடாவே கான்கிரீட் ரோடா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ட்ரைனேஜ் லைனை ப்ராப்பரா பிளான் பண்ணி வெளியில போக மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் லைன் பண்ணி வைக்கும் சார். இந்த சைட்ல உங்களுக்கு சூப்பரா நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாம குழந்தைங்களுக்குன்னு பார்க்கு தனியா ஒதுக்கணும், பிளேயிங் ஏரியாஸ், பெரியவங்க வந்து ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் இடம் வேணுன்றதுனாலே அதான் உங்களுக்கு பார்க் ஃபெசிலிட்டேஷன், அப்புறம் ஓப்பன் ஜிம்மு, இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இந்த இடத்துல எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா, பரவாயில்ல. காவேரி வாட்டர் சப்ளை இருக்குமா இந்த ஏரியால? இந்த ஏரியா காவேரி வாட்டர் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? காவேரி வாட்டர் சப்ளை தானே சார்? கண்டிப்பா சார், இந்த ஏரியால காவேரி வாட்டர் சப்ளை ஆல்ரெடி இருக்கு.
கவர்மெண்டோட லைன் போயிட்டு இருக்கு. அதனாலேயே நாங்களும் வாண்டடாவே ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒவ்வொரு பைப் லைன் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கோம். காவேரி வாட்டர் சப்ளை நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ப்ராப்பரான உங்களுக்கு யூபிவிசி பைப்ஸை யூஸ் பண்ணி குவாலிட்டியா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த பெரிய வால்வ் தூக்கிட்டு இருக்கும், அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நாங்க பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு நாங்க வந்துட்டு ஒரு பைப் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பத்தி கவலை இல்லை, அண்ட் காவேரி வாட்டர் சப்ளை பத்தியும் கவலை இல்லை, எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரிப்பா, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணிட்டீங்க, மழைநீர் வடிகால் பண்ணி விட்டீங்க, அப்புறம் வாட்டர் சப்ளையும் கொடுத்துட்டீங்க. இங்க நான் வீடு இப்போ இமீடியட்டா கட்டி குடி வாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் குடி வந்தேனாக்கா பக்கத்துல எனக்கு பஸ் ஸ்டாப்பு, ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் ஏதாவது இருக்கா, இல்லை இனிமேல் தான் வாங்கணுமா, இந்த ஏரியாவில் என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? கண்டிப்பா சார், இவ்வளோ ரெசிடென்ஸ் எல்லாம் சுற்றி இருக்க இடத்துல இந்த இடத்த போட்டிருக்கோம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இவ்வளோ பேர் குடியிருக்காங்கன்னா அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பஸ்ஸு, ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் இல்லாமே இருக்கும். கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அள்ளித்தொகை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலரைஸா நீங்க என் வீடியோல பார்க்கும்போதே கூட பார்த்துருப்பீங்க, பஸ்ஸுங்க வரிசையா போயிட்டே தான் இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 10 பஸ்ஸு கிராஸ் ஆனது நான் பார்த்துட்டேன். எல்லாமே லோக்கல் பஸ். உங்களுக்கு ஸ்டாப்பிங் எல்லாமே இங்கே சுண்ணாம்புக்கான்பட்டி ஸ்டாப் இருக்கு, அங்கேயே நிற்பாங்க. அதை தாண்டினா அதோத்தூர் ஸ்டாப் இருக்கு, முன்னாடி அள்ளித்தொகை ஸ்டாப் இருக்கு, எல்லா இடத்துலையும் நிற்பாங்க சார். ஸோ பஸ்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இன்னொரு மேஜரான விஷயம் என்னன்னா, விங்கோடு வந்துட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தை தான் சார் வருது. விங்கோடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவுட்டர் செமி விங்கோடு திருச்சி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜிஎபுரம் வரைக்கும் ரோடு போட போறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதோட ஒர்க்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த விங்கோட கனெக்ஷன் 1 கிலோமீட்டர்னா உங்களுக்கு மப்சல் பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்ஷன் கூட இங்கேருந்து ஈஸியாக கிடைச்சிடும் சார். ஸோ பஸ் பிரச்சனையே உங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க எப்போ நினைச்சாலும் பஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அடுத்து நம்ம ஸ்கூல் பத்தி கேட்கணும்னா கண்டிப்பா பக்கத்திலேயே உங்களுக்கு அதோத்தூர்ல மேஜரான ஜோனஃபா இருக்குன்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நல்ல ஒரு ஃபெமிலியரான ஸ்கூல் இந்த ஏரியால, அந்த ஸ்கூல் அவைலபிளா இருக்கு. அது இல்லாமல் நீங்க அள்ளித்தொகை சோமசம்பேட்டை ஹோலி கிராஸ் ஸ்கூல் அவைலபிளா இருக்கு. இது இல்லாமல் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் நிறையவே அவைலபிளா இருக்கு. இந்த மேஜரா சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்கூலும் இந்த ஏரியால அவைலபிளா இருக்கு சார். அப்போ காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் காமாட்சி பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அது உங்களுக்கு தெரியும் தாயனூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது, அந்த இடத்துல காலேஜஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா பிஷப் பீபிள் காலேஜ் அண்ட் சின்ன சின்ன காலேஜ் நிறையவே அவைலபிளா இருக்கு சார். ஸோ உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கறதா இருந்தாலும் சரி, காலேஜ் சேர்க்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு போயிட்டு வர வசதியா இருக்குமான்னு கேட்டாங்க சார். எல்லாமே ஓகே தான். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வெறும் 10 கிலோமீட்டருக்குள்ள தான் சார் வரும். பரவாயில்லப்பா, சூப்பரா எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த இடத்துல இருக்கு. சரி, இந்த இடத்தோட விலை எவ்வளோ, நான் வாங்கணும்னா என்ன பண்ணணும் இப்போ? ஓகே சார், எல்லாருக்கும் தேவையான முக்கியமான கேள்வியை கேட்டுட்டீங்க. வாங்க போகணும்னு முடிவு பண்ணவங்க கண்டிப்பா இந்த கேள்வியை தான் கேட்பாங்க. அண்டு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சார், நம்ம இது ஆல்ரெடி நல்லாவே டெவலப் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. ரோடெல்லாம் இப்படி போட்டிருக்கோம், காம்பவுண்ட் போட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம், எல்லா பொசிஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சைட்டுமே டிடிசிபி ககா அப்ரூவ்டு தான் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் டிடிசிபி ககா அப்ரூவ்டு இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூல்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லைனாலும் நீங்க ரேட் வைஸ் யோசிக்கும் போது இந்த ஏரியால இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வாழையாட்சி மையம்னு ஒரு இடம் இருக்கும். பனானா ரிசர்ச் சென்டர் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அது இந்த இடத்துல தான் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரிசர்ச் சென்டர் பக்கத்தே நாங்கள் மெகா டவுன்ஷிப்னு ஒரு செம்ம லேஅவுட் போட்டுருந்தோம் சார். அந்த லேஅவுட்டை நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2020 பண்ணணும் சார். கரெக்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 499 ரூபாயிலேருந்து 699 ரூபாய்க்கு தான் நாங்கள் ரேட்டே போட்டுருந்தோம் சார். அதிகபட்ச விலையே 700 ரூபா தான். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, இத்தனைக்கும் அந்த இடத்த போடும்போது அங்க சுத்தி வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அழகா நாங்க டெவலப் பண்ணி ப்ராப்பரா பண்ணி கொடுத்தோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் எடுத்தாங்க எல்லாருமே. ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா 20-25 வீடு வந்துருச்சுங்க சார். உள்ளேயே வந்துட்டு தோகமலையில் ஒரு மேகமலை அப்படின்னு ஒரு ரெசார்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்தோட வேல்யூ எங்கேயே போயிடுச்சு சார். 1500 ரூபாய்க்கு குறையாம விற்க மாட்டேன்றாங்க. செல்லர்ஸ் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனே வாங்கி போட்டிருக்காங்க, அவன் சொல்லிட்டு 1500 ரூபாய் தான் கொடுப்பேன், அந்த அளவுக்கு விற்கிறாங்க. அதை தாண்டி ஒத்தக்கடை நம்ம தாயனூர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கிலோமீட்டர் இருக்கும் சார் ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப். அங்க இன்னைக்கு இடம் 1200 ரூபா. இது எல்லாமே லைவ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போய் விசாரிச்சு பார்த்துட்டு தாராளமா வந்து பேசலாம் சார். அப்ப இங்க இருந்து 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இடத்துல 1500 ரூபாய்க்கு விலை போகுதுன்னா இந்த இடத்தோட விலை எவ்வளவா இருக்கும்? நீங்க சின்னதா ஒரு கெஸ் பண்ணுங்க சார். அந்த விலையில தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டை. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டை நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா ப்ராசஸ் பண்ணலாம் சார். ஏன்னா நாங்க எல்லா அப்ரூவையும் எடுத்து ப்ராப்பரா ரெடியா வச்சிருக்கோம். எந்த லீகல் இஷ்யூஸும் இருக்காது. வேணும்னாலும் உங்கள்கிட்ட நாங்க லீகல் புக் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டை பாருங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. இமீடியட்டா நீங்க புக்கிங் பண்ணி ஒரு 10-15 நாளைக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வாங்க. எல்லா ப்ராப்பர் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் சார். அது இல்லாம இந்த சைட்டை நீங்க இமீடியட்டா பண்ணோம்னா சைட்டை பார்த்துக்கங்க. பார்த்துட்டு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க சார் மெயினா. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கவங்க வந்தால் தான் டிசைட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஃபைனல் பண்ணுங்க. ஏன்னா இமீடியட்ஸ் மூவிங் போய்கிட்டே இருக்கு, நல்ல பிளாட்ஸ் போயிட்டே இருக்கு. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் சீக்கிரம் முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சீக்கிரம் சைட்டை வந்து பார்க்கணும் சார், அவ்வளோதான். உங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்க, அதுதான் விஷயம். ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஃபுல்லாகவே எல்லா டீட்டெயிலையும் கொடுத்தீங்க. எனக்குமே இந்த சைட்டு ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக ஃபேமிலியில் அழைச்சிட்டு வாங்க, சீக்கிரமே டிசைட் பண்ணி சொல்கிறேன். முடிஞ்சால் என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்ப்பா. ரொம்பவே நன்றி. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த இடத்த நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குப்பா. ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். நம்ம சொன்ன எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லாக கேட்டீங்க. நம்ம சைட்டை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்டு உங்கள் எல்லாருக்குமே கூட நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சைட்டு ஒரு சூப்பராக ஆன் ரோடில் செம்மையாக பண்ணியிருக்கோம். திருச்சி வந்து வயலூர் கோயிலுக்கு போக வழியில் அள்ளித்தோகை ரோடு பிரியும், அங்கேருந்து போக நம்ம தோகமலை ரோட்டு மேலே அள்ளித்தோகை வந்து 1.5 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே இந்த சைட்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. வீட்டு மனைகள் நம்ம போட்டுட்டு தான் இருக்க போகும். நீங்கள் பண்ண வேண்டியதான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.